ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஜூலை 30, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மெடிக்கல் சீட் அப்படின்னு வரும்போது நேஷனல் கோட்டாவில் இனிமேல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து 10%, அதர் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து 27% ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நியூஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய சிஸ்டமில் இது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அஃபர்மேட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் டேக் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட் எப்போ பாசிட்டிவான ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஈக்குவலாக ரெப்ரசென்ட் ஆகலை அப்படின்னா, ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத ஆர்டிகல் 15 and 16க்கு கீழே நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறதுனால யாரெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்போ, யாரெல்லாம் கரெக்டாக ரெப்ரசன்டேஷன் இல்லையோ, ரொம்ப கம்மியான ரெப்ரசன்டேஷன் இருக்குதோ, ஸோ அது எங்கே அப்படின்னா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், பாலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்மளோட சொசைட்டியில் ஏதாவது ஒரு குரூப் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள வந்து மேலே கொண்டு வரதுக்காக ரிசர்வேஷனுக்காக அவங்க கொடுக்கறது தான் இந்த பாசிட்டிவ் ஸ்டெப். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிசர்வேஷன் அப்படி சொல்லுவோம். முக்கியமாக இது 3 குரூப்புக்கு கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம்னா ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், தென் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புளுக்கு கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து பாஸ்ட்லேயும் சரி ப்ரெசென்ட்லேயும் சரி அவங்க சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக்கப்படுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு முக்கியமாக ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. இவங்க பப்ளிக் லைஃப் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சிவியராக அண்டர் ரெப்ரசன்டேட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த பீப்புளை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஒரிஜினலாக ரிசர்வேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ்சிக்கும் எஸ்டிக்ஸ்க்கும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1990 தான் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த கமிஷனோட ரிப்போர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் ரிப்போர்ட். ஸோ மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டோட விளைவாக தான் ஓபிசி அப்படிங்கிறவங்களுக்கும் ரிசர்வேஷன் கிடச்சிது. இது ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்து தான் ரிசர்வேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எப்படின்னா 113வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க 2019. இந்த 103வது அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் ஆர்டிகல் 15 கிளாஸ் 6ம் ஆர்டிகல் 16 கிளாஸ் 6ம் ஆட் பண்ணி இந்த மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும் நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எதுலலாம் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா சிவில் போஸ்ட்லேயும், அப்புறம் சிவில் சர்வீசஸ், அது போக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஜான் 2019 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 10% ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. சரியா? இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஓபிசிக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அப்புறமா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா குவாட்டா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட் 1986 டைரக்ஷன்ஸ் கொடுத்ததை பொறுத்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடுலேருந்து ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ அவங்க நல்லா நிறைய மார்க் எடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் மெடிக்கல் எடுக்கணுமானா கிடையாது. பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டில் கூட கேரளா, கர்நாடகா, இல்லைனா ஆந்திரா, அந்த மாதிரி எதில் கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா விதின் இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் அவங்களோட மெரிட் ஃபேஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கான ஒரு ரிசர்வேஷன் தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ இது டொமினிக்கல் ஃப்ரீ. அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் இல்லாமல் இந்தியா முழுக்க எந்த ஸ்டேட்லனாலும் அவங்க வந்து குட் மெடிக்கல் காலேஜில் நல்ல மார்க் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரிசர்வேஷன் உண்டு. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் மெரிட் பேஸில் அப்படிங்கிறது தான் இந்த 1986 ஆல் இந்தியா குவாட்டா ஸ்கீம். சரியா? இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூஜி சீட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு 15% ரிசர்வேஷன் கொடுக்கணும். பிஜி சீட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு 50% ரிசர்வேஷன் கொடுக்கணும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில்னு இருப்பாங்க. அப்புறம் 2007 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதே இந்த கோட்டா ஸ்கீமுக்கு கீழேயே எஸ்சி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு 15% ரிசர்வேஷன் கொடுக்கணும். எஸ்டின்னு வரும்போது அவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் இன் அட்மிஷன் ஆக்ட் 2007 படி எல்லாருக்குமே இப்போ ஓபிசி கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் பொருந்தும் சென்ட்ரல் லெவலில். ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் அலிகர் யூனிவர்சிட்டி, ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி, அவங்க எல்லாருக்குமே சேரும். ஆனால் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால தான் 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கும் 10% இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நியூஸ் வந்து வெளியில் விட்டுருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஓபிசி அப்படிங்கிறது சென்ட்ரல் லிஸ்ட்டில் உள்ள ஓபிசியாக இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து நம்ம இன்றைக்கி இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதனால் எத்தனை பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா 1500 ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ்க்கும், அதே மாதிரி 2500 ஸ்டூடெண்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன்லேயும் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி 550 இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ்க்கும் 1000 இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஜி சீட்டும் கிடைக்கும் மெடிக்கலில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதான் வந்து ரிசர்வேஷன் பற்றின ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து சில சிலைகளை வந்து இந்தியாவுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியாவிலேருந்து இப்போ கடத்தல் மூலமாக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும்ல, அந்த மாதிரி சிலைகளை அந்த கவர்மெண்ட் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. இந்த ஆஸ்திரேலியானுக்கு திருப்பி கொடுக்குறாங்கல்ல, அந்த சிலைகள் வந்து மோஸ்ட்லி
சோழர்கள் காலத்தை சேர்ந்ததுன்றாங்க. ஸோ நம்ம சோழர்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்தது எல்லாமே சோழாவோட எக்ஸ்டென்ஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. சோழர்கள் எப்படி பவருக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காவேரி டெல்டாவில் முத்தாரையர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தான் பவரில் இருந்திருப்பார். இவர் வந்து பல்லவர்கள் இருக்காங்கல்ல, காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுடைய ஒரு சபார்டினேட் தான் இந்த முத்தாரையர். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு 19ஆம் நூற்றாண்டில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, விஜயாலய சோழா வந்து இந்த டெல்டாவை கைப்பற்றியிருப்பார். கைப்பற்றிருந்து போனாது அப்படின்ட்டு இது பக்கத்தில் வந்து தஞ்சாவூர் அப்படிங்கிற ஒரு டவுன் வந்து பில்ட் பண்ணியிருப்பார். இந்த விஜயாலயா எடுத்துட்டிங்கன்னா, இவர் வந்து உறையூரை சேர்ந்த சோழர்களுடைய சீஃப் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவர். ஸோ அந்த சீஃப் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இந்த தஞ்சாவூர் டவுனை வந்து பில்ட் பண்ணுவார். அது போக ஒரு டெம்பிள் ஒன்று பில்ட் பண்ணுவார். எந்த காடஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிசும்ப சுதினி அப்படிங்கிற ஒரு காடஸ்க்காக பில்ட் பண்ணுவார். ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ இதை சுற்றி வந்து பாண்டியர்கள் பல்லவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து சில டெரிட்டரியும் இவர் வந்து கைப்பற்றிக்குவார். அப்போ இவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி சுற்றி இருக்கிற ராஜாக்கள் கிட்ட எல்லாம் வந்து சண்டைக்கு போய் அவங்கக்கிட்ட வந்து டெரிட்டரியெல்லாம் கைப்பற்றிப்பார். அதுக்கப்புறம் வந்தவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ராஜராஜ 1 எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இவர் எப்போ கிங்காக இருப்பார்னா 985 வந்து ஆகியிருப்பார். இவர் தான் சோழா எம்பையரை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? விரிவுபடுத்தியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார்னா, அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். அப்போ சோழர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை யார் ரீஆர்கனைஸ் பண்ணுனா அப்படின்னா, அது வந்து ராஜராஜா 1. சரியா? அப்புறமா ராஜேந்திர 1 எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இவர் ராஜராஜாவுடைய சன். அவர் அப்படியே அவங்க அப்பாவோட பாலிசியை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பார். இவர் வந்து கங்கை வேலி இருக்குதுல்ல, ஸோ அதுக்கு வந்து படையெடுத்து போயிருப்பார். அதே மாதிரி ஸ்ரீலங்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து படையெடுத்து போயிருப்பார். இது போக பவர்ஃபுல்லான நேவி வந்து இவர் உருவாக்கியிருப்பார். அப்போ யாருடைய காலத்தில் சோழர்களுடைய அந்த நேவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா, ராஜேந்திரா 1 அவருடைய காலத்தில். சரியா? ஏன் அப்படின்னா நேவி அப்படின்னா ஸ்ரீலங்கா போயிருக்கிறாங்களா, ஸோ நேவியோட ஹெல்ப்போட தானே போயிருப்பாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு எடுத்து போகுது, இவங்க வந்து ஒரு 3 கிரேட் டெம்பிள்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அது வந்து 11வது 12வது நூற்றாண்டை சேர்ந்ததுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரகதீஸ்வரா டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர், அதுக்கப்புறமேட்டு கங்கை கொண்ட சோழேஸ்வரம், ஐராதீஸ்வரா டெம்பிள் ஆஃப் தாராசுரம், இந்த 3மே யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த கங்கை தான், இந்த பிரகதீஸ்வரா டெம்பிளை தான் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தையும் ஐராதீஸ்வரா டெம்பிளையும் சேர்த்துருப்பாங்க. சரியா? அப்புறமா இந்த பிரகதீஸ்வரா டெம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது தஞ்சாவூரில் இருக்குது. இதை எப்போ கட்டியிருப்பாங்க, யார் காலத்தில் அப்படின்னா, ராஜராஜ சோழன் தான் இவரை கட்டியிருப்பார். 10வது நூற்றாண்டில் கட்டியிருப்பார். இதை யார் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணியிருப்பா அப்படின்னா, சாமவர்மா அப்படிங்கிறவர் வந்து டிசைன் பண்ணியிருப்பார். அப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, அதோடைய பிரமிட். ஓகேவா? அதில் வந்து விமானம் இருக்குதுல்ல, ஸோ அது வந்து 65 மீட்டரில் இருக்குதுன்றாங்க. அதை சுற்றி வந்து பெரிய வால்ஸ் இருக்குது. ஸோ அதில் நிறைய ஸ்கல்ப்சர் டெக்கரேஷன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பிரகதீஸ்வரா டெம்பிளோட இம்பார்ட்டண்ட். தென் சோழா டெம்பிள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்த டெம்பிளை சுற்றி நிறைய செட்டில்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறமா இதை சுற்றி நிறைய கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது அதை சுற்றி என்ன கிராஃப்ட் இருக்கோ அதை வாங்குறது நம்மளுக்கு பழக்கம் இல்லையா? ஸோ கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் உருவாகியிருக்கும். மோஸ்ட்லி இது ரொம்ப டிஸ்டிங்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா சோழர்களுடைய டெம்பிளில் சேர்ந்த அந்த பிரான்ஸ் இமேஜஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அப்போ அந்த கிராஃப்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பிரான்ஸ் இமேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் சோழா பிரான்ஸ் இமேஜஸில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபைனஸ்டான ஆர்ட் அப்படின்னு அதை சொல்கிறாங்களா. ஓகேவா? முக்கியமாக இது வந்து டெய்டீஸ், டிவோட்டீஸ் அவங்களெல்லாம் வச்சு இந்த பிரான்ஸ் இமேஜஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சோழர்கள் அப்படிங்கும்போது அவங்களோட டெம்பிள், அது போக அவங்களோட பிரான்ஸ் இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வந்து நடராஜர் அவங்களுடைய சிலை, இது வந்து பிரான்ஸ் இமேஜ் அப்படின்றாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஷீபாக்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டலில் நிறையா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து விமென் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த ஷீபாக்ஸ் போர்ட்டல் பற்றி பார்க்கலாம். இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ், இதுதான் வந்து நம்ம ஷீபாக்ஸ் போர்ட்டல் அப்படிமோ. ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் மேனேஜ் பண்ணுற ஒரு சிஸ்டம். ஓகேவா? இப்போ இது யார் மேனேஜ் பண்ணியிருப்பா, டெவலப் பண்ணியிருப்பா அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் 2017 உருவாக்கியிருப்பாங்க. இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ விமனுடைய ஒர்க் பிளேஸில் அவங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வருது அப்படின்னா அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த போர்ட்டல் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது. ஸோ எதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோஹிபிஷன் ரிட்ரஸல் ஆக்ட் 2013. சரியா? இந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்புறமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ விமனுடைய எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து செக்ஷுவலி டார்ச்சர் கொடுக்கறது, தென் மென்டலி டார்ச்சர் கொடுக்கறது, அவங்களுக்கு சுற்றி வந்து ஒரு பகை உணர்வை வந்து கிரியேட் பண்ணுறது. ஒரு விமன் வந்து ஒத்துக்கலை அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னா, ஸோ அப்போ அவங்களுக்கு சுற்றி வந்து ரொம்ப ஒரு பகைமையான ஒரு ஒர்க் பிளேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. அப்புறம் அவங்களுடைய கன்னித்தன்மைக்கு ஏதாவது ஒரு பங்கம் விளைவிக்கிறது. அது போக அவங்களுக்கு ஏதாவது ஹியூமிலியேட் பண்ணுறது,
அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஸோ அது எல்லாமே இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல வரும். அது போக அவங்களுடைய ஹெல்த்தை சேஃப்டியை வந்து பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் அது கூட இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுறது, ஜோக் பண்ணுறது, அந்த கமெண்ட் பண்ணி ஜோக் பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே வரும். இது ஏன் இந்த போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ ஆக்சஸாக இருக்கிறதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது விமென் வந்து ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் சரி, விமென் அன்ஆர்கனைஸ்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, பப்ளிக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்களோட ஒர்க் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகிறாங்களா, ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தயங்குவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் இருந்துச்சுன்னா எல்லாரும் ஈஸியாக போய் பண்ணுவாங்கல்ல, அதனால. அப்புறம் இதோட கம்ப்ளைண்ட் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அது அந்த சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிக்கே டேரெக்டாக ரீச் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அது சம்மந்தமான ஆக்ஷன் வந்து டேக் அவுட் பண்ணுவாங்கன்றாங்க. இந்த ஷீ போர்ட்டலில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டராக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இது நம்ம மெயின்ஸ் எக்ஸாமில் இப்போ வந்து விமன் எம்பவர்மெண்ட் இல்லைனா விமனுக்கு வந்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஷீ போர்ட்டல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சைபர் வார்ஃபேர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெகாசஸ் அட்டாக் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சைபர் அட்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சைபர் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ வேணும்னே டெலிபரேட்டிவாக இன்னொரு இண்டிவிஜுவலுடைய சிஸ்டமை, இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டமை இல்லைனா இன்னொரு ஆர்கனைசேஷனுடைய இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டமை ப்ரீச் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைபர் அட்டாக் அப்படின்றாங்க. ஸோ சைபர் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு வார்ஃபேர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதில் 5th டைமென்ஷன் அப்படின்றாங்க. சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து மிலிட்ரி அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத தாண்டி எவ்ரிடே சிவிலியனுடைய லைஃப்லையும் இது வந்து அட்டாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு வார் ஜோன் எது, சிவிலியன் ஜோன் எது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய செப்பரேஷனே இல்லை. ஏன்னா வார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு போர் அப்படி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போவும் நம்ம அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் யாராவது ஹேக் பண்ணிடுவாங்களோ, நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை யாராவது திருடிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுமே ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் தானே. ஸோ வார் ஜோனுக்கும் சிவிலியன் லைஃப்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரெஷன் இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அப்புறமா சைபர் வெப்பனாக இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால ஒரு சிவிலியனுடைய ஸ்பேஸ்க்குள்ளே போய் இது இன்வேட் ஆகி அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை கூட இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா சைபர் அட்டாக்ஸ் வந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றாங்க. 2007 எஸ்டோனியாவோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சைபர் அட்டாக் மூலமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. தென் 2010 யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஸ்டக்ஸ்நெட் வார்ம் அப்படின்னு ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டக்ஸ்நெட் வார்ம் அப்படிங்கிறது ஈரானியன் இருக்காங்களா அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டிசேபிள் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் 2012 ஷாமூன் வைரஸ் அப்படிங்கிறத அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சவுதியோட அரம்கோ இருக்குதுல்ல ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதை போய் அட்டாக் பண்ணியிருக்கும். 2016 சைபர் அட்டாக் வந்து உக்ரைனுடைய ஸ்டேட் பவர் கிரிட்டில் பண்ணியிருப்பாங்க. தென் 2017 ரேன்சம்வேர் அப்படிங்கிறது எதை இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று இந்தியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வானக்ரை அப்படிங்கிறது யூகேயோடைய நேஷனல் ஹெல்த் சர்வீஸை அட்டாக் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இந்த மாதிரி நிறையா சைபர் அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. 2021 கூட அயர்லாண்டோடைய ஹெல்த் சிஸ்டமில் ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைபர் அட்டாக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெகாசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. பெகாசஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பைவர். இது என்ன பண்ணுன்னா யாரோடைய ஃபோனுக்காவது போயிடுச்சு, யாரோட சிஸ்டம்காவது போயிடுச்சு, அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்களோட மெசேஜ் எல்லாம் காப்பி பண்ணிடும். அது வந்து சென்ட் மெசேஜாக இருந்தாலும் ரிசீவ் மெசேஜாக இருந்தாலும் சரி அதை காப்பி பண்ணிடும்ன்றாங்க. அது போக ஃபோட்டோஸ் அப்புறமேட்டு கால் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடும். தென் நம்ம வந்து ஏதாவது ஃபிலிம் அதெல்லாம் வந்து இது எடுக்கும். அதுவும் நம்மளுடைய கேமரா மூலமாகவே வந்து நம்மளை வந்து ஃபிலிம் எடுக்கும் சீக்ரெட்டாக அப்படின்றாங்க. அது போக நம்மளோட மைக்ரோஃபோனை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் அப்படின்றாங்க நம்மளுக்கு தெரியாமல். அது போக இப்போ நம்மளோட லொக்கேஷன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம், இப்போ எங்கே இருக்கிறோம் அந்த மாதிரி மொத்த கொண்டு பின் பாயிண்டில் சொல்லும் அப்படின்றாங்க. தென் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். தென் நம்மளுடைய டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திருடப்படுது இல்லையா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்றாங்க. தென் இந்த பெகாசஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த வெரைட்டிஸ்லாம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் இந்த டைம் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து சைபர் அட்டாக்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதோடைய த்ரெட் அப்படின்னு என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பீஸ் லைஃப்பை வந்து இது ரொம்ப பாதிக்குது இல்லையா. அது ஃபஸ்ட் ஒன். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய சிவிலியன் தென் மிலிட்ரி சிஸ்டம்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் அதுக்கும் இது வந்து ஏதாவது ஒரு பொட்டன்ஷியலான கேடு விளைவிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. நம்மளுடைய டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கண்டிப்பாக டெமோக்ராட்டிக் டிவிஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. இதே மாதிரி இது கூட இப்போ நம்ம ஃபோன் இருக்குது அப்படின்னா ஸோ அது கூட வேறு ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஸோ அந்த டிவைஸையும் சேர்த்து இது பாதிக்கும் அப்படின்றாங்க. இதனால் சைபர் த்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு வே ஃபார்வர்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதாவது சைபர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் நம்மளோட ஸ்டேட் அப்படின்றாங்க. இது போக நம்மளுடைய சைபர் அட்டாக் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணணும். அப்புறமா இப்போதைக்கு மட்டுமே ஷார்ட் டேர்மில்
ரெமெடி எடுக்காமல் லாங் டேர்ம் ரெமெடி எடுக்கணுன்றாங்க. அப்புறம் சைபர் டெக்னாலஜின்னு வரும்போது அதை யூஸ் பண்ணுறவங்களோட மைண்ட் செட்டை நம்ம ரெகக்னைசன் பண்ணணும். அவங்களுக்கு இதனால் என்ன லாபம் அப்படிங்கிறத பார்த்து ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஜம்மு காஷ்மீரில் வந்து க்ளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டிருக்கும், அதை பற்றி பார்த்துருக்குறாங்க. ஸோ க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஏரியாவில் பர்டிகுலர் டைமில் ரொம்ப அதிகமாக ஹெவியாக ரெயின்ஃபால் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்றாங்க. எப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் 1 மணி நேரத்துக்குள்ளே 100 மில்லிமீட்டர் மழை பெய்யுதோ அதுக்கு மேலே, ஸோ அந்த மேலே பெய்கிற மழையை தான் க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்றாங்க. இது முக்கியமாக மான்சூன் பீரியடில் ஏற்படுன்றாங்க, அதுவும் சவுத் வெஸ்ட் மான்சூனில். ஓகேவா? எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜனில், வெஸ்டர்ன் காட்ஸ்லலாம் கண்டிப்பாக ஏற்படுன்றாங்க. இதோட ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் விண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து லோ ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவுக்கு போகும். அதாவது பே ஆஃப் பெங்கால்லேருந்து ஹிமாலயன் ரீஜன் போகுன்றாங்க. அப்படி ஹிமாலயன் ரீஜன் போகும்போது மேலே போக போக இது என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் வந்து கூலாகி கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டென்ஸ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு மறுபடியும் கீழே வந்து எப்போ வந்து அதால் ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் மேலே சேர்த்துக்கிட்டே போகும், ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் ஃபுல்லாத்தையும் கீழே கொட்டிடும். சரியா? ஸோ இதான் வந்து இந்த இதுன்றாங்க. இது கண்டிப்பாக மேலே போகும்போது ஹிமாலயாஸ் வந்து இதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுன்றாங்க. அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால வார்ம் ஏர் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் போகுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கண்டென்ஸ் ஆகி கியூமுலோ நம்பர்ஸ் க்ளவுடாக மாறுன்றாங்க. ஏன்னா கீழேருந்து ஏர் மேலே ஆவியாகி போகும்போது ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே போன உடனே அது கியூமுலோ நம்பர்ஸ் க்ளவுடாக மாறிடும். இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது, டெஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர். ஓகேவா? அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா மழை பெய்யும்போது அதிகமான இடி மின்னலுடன் கூடிய வந்து மழை பெய்யும், கியூமுலோ நம்பர்ஸ் க்ளவுட். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் எப்போ வாட்டரோட டென்சிட்டி இப்போ வந்து மேலே இருக்கிற ரெயின் ட்ராப்லெட்லாம் சேர்ந்து எப்போ அதால் ஹோல்டு பண்ணிக்க முடியலையோ ஓவர் ப்ரெஷர் ஆகும்போது, ஓவர் வெயிட் ஆகும்போது டக்குன்னு சடனாக வந்து மழை பெஞ்சிரும். சரியா? ஸோ அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக மழை பெஞ்சிரும் அப்படின்றாங்க. இது நம்மளுடைய க்ளவுட் பர்ஸ்ட் பற்றி சயின்ஸ் அண்ட் டெக்னில் ஏப்ரல் 2021 வந்து நம்ம கிளியராக பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அது ஒரு டைம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் க்ளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஹையான ஆல்டிடியூடில் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சிவியரான டேமேஜ் கிரியேட் பண்ணுன்றாங்க. ஏன் அப்படின்னா அங்கே உள்ள ரோடு வந்து க்ளோஸ் ஆயிரும், அப்புறம் வந்து அங்கே எல்லாம் க்ராப்லாம் வந்து வேகமாக அழிஞ்சிரும், அப்புறம் லேண்ட் ஸ்லைடு ஏற்படும். ஏன்னா மலைத்தொடர்கள் அப்படிங்கும்போது நிலச்சரிவுகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அங்கே உள்ள ப்ராப்பர்ட்டி தென் அதுங்க உள்ள லைஃப் ஸ்டாக்கு பெரிய டேமேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது போக அங்கே இருக்கிற நியர்பை டேம் எல்லாம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும்னு இருக்காங்க இந்தியாவில். இவங்க யார் இந்த கோல்டு கவுன்சில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது கோல்டு அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்காக மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில். இவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ கோல்டு அப்படிங்கும்போது ஸோ அதோட டிமாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்றது, அதே மாதிரி அந்த டிமாண்டை ரொம்ப அதிகமாகிடாமல் சஸ்டைனபிளாகவே வச்சுக்கிறது. ஓகே? ஸோ அதை சஸ்டைன் பண்ணுறது தான் இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அப்படின்றாங்க. இந்த கோல்டு கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரி லீடர்ஷிப் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு குளோபல் அத்தாரிட்டி. இப்போ கோல்டு மார்க்கெட் அப்படிங்கும்போது அதுக்கு அத்தாரிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டு மார்க்கெட் இருக்குதுன்னா அதை ஓவர்சீ பண்ணுவாங்க. ஓகேவா? இதோட கீ பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டெல்லாம் சேர்ந்துருக்க மாட்டாங்க. எல்லா கவர்மெண்ட்லேயும் யாரெல்லாம் வந்து அதிகமான கோல்டு க்ரியேட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த கம்பெனிஸ்லேருந்து இதில் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இதில் மெம்பர்ஸ் யாருன்னா வேர்ல்டோடைய லீடிங் கோல்டு மைனிங் கம்பெனிஸ் தான் இதில் மெம்பராக இருப்பாங்க. மற்றபடி யூஎஸ்ஓ இல்லைனா யூகேவோ இந்தியாவோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் இருந்து யார் அதிகமான கோல்டு மைனிங் கம்பெனியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மெம்பராக இருப்பாங்க. இது யுனைடெட் நேஷனுடைய ஆர்கனைசேஷன் கிடையாது. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அப்புறமேட்டு இவங்க பார்த்துட்டிங்கன்னா இப்போ கோல்டு மார்க்கெட் அப்படிங்கும்போது ஸோ அதை லிபரலைஸ் பண்ணுறது, அப்புறமேட்டு கோல்டு டிமாண்ட் அப்படின்னு வரும்போது சைனாவில், அப்புறமேட்டு அதோட ரேபிட் ரைஸ் ஈஸ்டில் ஆகிறது, அதே மாதிரி கோல்டை ஃபினான்ஷியல் அசெட்டாக வந்து ரெகக்னைசேஷன் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான ஒர்க். ஓகேவா? இதான் வந்து கோல்டு கவுன்சில் பற்றின ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா எப்போ வந்து மக்களுக்கு நார்மலான பீரியடை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருக்குதோ அதை விட ரொம்ப சின்ன வேலை தான் கிடைக்கிது கம்மியான டைமுக்கு அப்படின்னா ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. இது பார்ட் டைம் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், சீசனல் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், கேஷுவல் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். இன்னொன்று யாருடைய எஜுகேஷன் என்னோட ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஜாபுக்கு ஓவர் குவாலிஃபைடாக இருக்குது. இப்போ யாராவது வந்து ரொம்ப படிச்சிருந்தாங்கன்னா படிக்காதவங்க வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்க யோசிப்பாங்க இல்லையா, என்ன நான் எப்படி உங்களை வேலையை வருது அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஓவர் குவாலிஃபிகேஷனால வேலை கிடைக்கலன்னா அதுவும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ அந்த டேட்டா பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே படி நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கோவிட்-19 நம்மளுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் அர்பன் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ரூரல் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றாங்க. இது வந்து இதோட டேட்டா பாயிண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஹவர்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்றாங்க. அப்படி பார்க்கும்போது
36 மணி நேரத்துக்கும் வந்து கம்மியாக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த ஸ்டேட்லலாம் 36 மணி நேரத்துக்கும் கம்மியாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா உத்தரகாண்ட், அதுக்கப்புறமேட்டு இங்கே பீகார், அஸ்ஸாம், அப்புறமேட்டு தமிழ்நாடு, இங்கெல்லாம் வந்து 36 மணி நேரத்துக்கும் கம்மியாக தான் ஒரு வீக்குக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுக்கும் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதோ, ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து இந்த இயர், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து போன வருஷம். ஓகேவா? அப்படி தான் இவங்க வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. தென் இந்த இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஷேர் ஆஃப் ஒர்க்கர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எவ்வளோ மணி நேரத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போதும் இப்போ நம்ம லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன ஆகிருக்குது அப்படின்னா, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக தான் ஆகியிருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தென் இங்கே அர்பன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அங்கேயும் இந்த எஃபெக்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அர்பன் ஏரியாவில் இங்கே எல்லோ கலர் தான் அதிகமாக இருக்கும். சரியா? ப்ளூ கலரை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் தான் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ரொம்ப அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கேரளா, அதுக்கப்புறமேட்டு வெஸ்ட் பெங்கால், அது போக மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, இங்கேயும் 36 மணி நேரத்துக்கும் கம்மியாக வேலை பார்க்குறவங்க அர்பன் ஏரியாவில் ரொம்ப அதிகமாகிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரூரல் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ரூரல் ஏரியாலையும் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் அது அர்பன் ஏரியாவில் காமிச்ச அளவுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை, கம்மியாக தான் ஆகியிருக்குது அப்படின்றாங்க. தென் ரூரல் ஏரியாவில் எங்கெல்லாம் வந்து இந்த 36 மணி நேரத்துக்கும் கம்மியாக வேலை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை ஒரு வாரத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட், அது போக இங்கே ஹிமாச்சல், தென் பீகார், இந்த ஏரியாலலாம் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஹிமாச்சல் கிடையாது, பீகார் அந்த ஏரியாலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் அர்பன் ஏரியாவில் ரூரல் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. அதுவும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ ப்ரெசென்ட் இயர் வந்து லாஸ்ட் இயரை விட அதிகமாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறமா இது என்னென்னா சோழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷனில் நிறையா கேட்டகரிஸ் ஆஃப் லேண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லேண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி நம்மளுக்கு எக்ஸாமில் கொடுத்து இது கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்படி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வேலன் வாகை அப்படிங்கிறது நான் பிராமணா பெசன்ட்காக கொடுக்குற லேண்ட். ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேலன் வாகை அப்படின்னாங்க. தென் பிரம்மதேயா அப்படிங்கிறது பிராமணாஸ்க்கு லேண்ட் ஏதாவது கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதை தான் வந்து பிரம்மதேயாம்பாங்க. ஸோ பிரம்மதேயா இங்கே பிராமணா, ஸோ பிராபரா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஷாலபோகா அப்படிங்கிறது கல்வி சாலை. ஓகேவா? அப்போ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கூல் மெயின்டைன் பண்ண ஏதாவது ஒரு லேண்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதை தான் வந்து ஷாலபோகா அப்படின்றாங்க. தென் தேவதானா இல்லைன்னா திருநாமத்து கனி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு லேண்ட் வந்து டெம்பிளுக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தேவதானா அப்படிங்கிறது தேவர்கள்னா காட் அப்படி சொல்லுவாங்களா, தானம்னா கொடுக்குறது. ஓகேவா? ஸோ தேவதானா இல்லைனா திருநாமத்து கனி அப்படிங்கிறது டெம்பிளுக்கு ஏதாவது லேண்ட் கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதை தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி பள்ளிச்சட்டம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து லேண்ட் டொனேட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி பள்ளிச்சந்தனம் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த லேண்டு இதோட பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ்க்கு. அப்புறம் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதோடைய டெஃபினிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனா ஹிடன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இப்போது 100 பேர் தான் அந்த ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா 150 பேர் ஒர்க் பண்ணி அந்த 100 பேருக்கான சம்பளத்தை 150 பேர் வந்து பிரிச்சுப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு ப்ராடக்டிவிட்டியும் இருக்காது அப்படின்றாங்க. லேபரோட ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப ரிடன்டாக இருக்குன்றாங்க. மினிமலான ப்ராடக்டிவிட்டி தான் இருக்கும், இல்லைனா ப்ராடக்டிவிட்டியே இருக்காதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர். ஏன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டாங்கன்னா இப்போ ஒரு அக்ரி லேண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அதே லேண்டுக்குள்ளே அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே அதே அளவு சேலரி எடுத்துப்பாங்களான்னா எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு 2 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 4 பேர் பார்ப்பாங்க. ஆனால் 2 பேருக்குள்ள சேலரியே 4 பேர் வச்சுப்பாங்க இல்லையா? ஸோ அதான் வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்மளுடைய மார்க்கெட்டில் எவ்வளோ ஜாப் அவைலபிளாக இருக்குது, ஆனால் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து அவைலபிளான ஒர்க்கர் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டுக்கும் நடுவில் எப்போ மிஸ்மேட்ச் வருதோ அதனால ஏற்படுற அன்எம்ப்ளாய்மெண்ட்டை தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்றாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஜாபோட அவைலபிலிட்டி இருக்கும், ஆனால் அதுக்கான ஸ்கில்லான ஒர்க்கர் இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்றாங்க. தென் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் வந்து சர்ச் பண்ணுறாங்க, இல்லைனா அவங்களுடைய ஓல்டு ஜாபை மாற்றிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்றாங்க. சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா எக்கனாமியோட பிஸ்னஸ் சைக்கிளில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஏற்படுது அப்படின்னா ஸோ அதனால் ஏற்படுற வேலை இல்லாததை தான் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டோடைய வேறு டெஃபினிஷன்ஸ். ஓகே இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.